வணக்கம். புதுவையில் வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் 100 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டது. வங்கி நடைமுறை சட்ட திருத்தம், வாரண்ட் கடன்களுக்கான விதிமுறை தளர்த்தக்கூடிய சட்ட திருத்தம், பொதுமக்களை பாதிக்கக்கூடிய வங்கிகள் இணைப்பு திட்டம் போன்றவற்றை கண்டித்து நாடு முழுவதும் வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்படி புதுவையிலும் 75 வங்கிகளைச் சேர்ந்த அதிகாரிகள், ஊழியர்கள் என 3500 பேர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பண பரிமாற்ற பணிகள் பாதிக்கப்பட்டன. ஸ்டேட் வங்கியை தவிர அனைத்து வங்கிகளும் மூடப்பட்டு வெறிச்சோடி கிடந்தது. இதனால் 100 கோடிக்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டது. வங்கிகள் இயங்காவிட்டாலும் ஏடிஎம்கள் வழக்கம் போல் செயல்பட்டதால் அங்கு வழக்கத்தை விட அதிகமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பணத்தை எடுத்தனர். புதுவை நகர பகுதியில் நாட்டு வெடிகுண்டு கிடந்ததை அடுத்து போலீசார் தீவிர வெடிகுண்டு சோதனையில் ஈடுபட்டனர். புதுவையின் நகர பகுதியான பெருமாள் கோவில் வீதி அரசு துவக்கப்பள்ளி எதிரே நாட்டு வெடிகுண்டு ஒன்று சாலையில் கிடந்தது பொதுமக்களிடையே பீதியை ஏற்படுத்தியது. இதனால் சந்தேகத்திற்குரிய இடங்களில் வெடிகுண்டு சோதனை நடத்தி வருகின்றனர். அதன்படி உதயஞ்சாலை காவல் சரகத்திற்கு உட்பட்ட வானரப்பேட்டையில் இன்ஸ்பெக்டர் ரகுநாயகம், சப் இன்ஸ்பெக்டர் நாகராஜ் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாயுடன் சென்று சோதனை நடத்தினர். சோதனையில் வானரப்பேட்டை ரயில்வே கேட், எல்லையம்மன் கோவில் தோப்பு, சாக்கடை கால்வாய் ஒட்டிய பகுதிகளில் சென்று வெடிகுண்டு ஏதேனும் உள்ளதா என்று ஆய்வு செய்தனர். இந்த சோதனை ரவுடிகள் மத்தியில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது மட்டுமன்றி வெடிகுண்டு தயாரிக்கும் இடங்களை தாசில்தார் ரமேஷ் தலைமையில் அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கம் புதுச்சேரி பல்கலைக்கழக கிளை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய மாணவர் சங்கம் புதுச்சேரி பல்கலைக்கழக கிளை சார்பில் டெல்லியில் மருத்துவக் கல்லூரி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த குற்றவாளிகள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரியும், நாடு முழுவதும் அதிகரித்து வரும் பெண்கள் மீதான வன்முறைகளுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கையை எடுத்திடக் கோரியும், உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் படி புதுவை பல்கலைக்கழகம் மற்றும் அதன் உறுப்பு கல்லூரிகளில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்க குழு அமைத்திட கோரியும் பல்கலைக்கழக கிளை தலைவர் ஸ்ரீ குமார் தலைமையில் செயலாளர் சாகித் ரூமி முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் திரளான மாணவர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவையில் இந்தியன் ஆயில் நிறுவனம் சார்பில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் முதலிடம் பிடித்த ONGC அணிக்கு நிர்வாக இயக்குநர் ஜெயச்சந்திரன் கோப்பையை வழங்கினார். புதுவை தனியார் ஹோட்டலில் ஆயில் நிறுவனங்களுக்கு இடையே இன்டர் யூனிட் சதுரங்க போட்டி இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் சார்பில் கடந்த 15ஆம் தேதியிலிருந்து நடைபெற்று அதற்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் ஜெயச்சந்திரன் பங்கேற்று 11 நிறுவனங்கள் பங்கேற்ற போட்டியில் முதல் இடத்தை பெற்று வெற்றி பெற்ற ONGC அணிக்கு சுழல் கோப்பை மற்றும் பதக்கங்களையும், 2வது இடத்தை பிடித்த BPCL, 3வது இடத்தை பிடித்த IOC அணிக்கும் பரிசுகள் வழங்கினார். மற்றும் தனிநபர் போட்டியில் வெற்றி பெற்ற மும்பை குண்டி அப்கிஜித், 2ஆம் இடத்தை பிடித்த மேற்கு வங்கம் நிலோட்டஸ் தாஸ், 3ஆம் இடத்தை பிடித்த மும்பை விடிட் சந்தூர் குஜராத்தி ஆகியோருக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். விழாவில் பெட்ரோலியம் ஸ்போர்ட்ஸ் ப்ரமோஷன் போர்டு விளையாட்டு அதிகாரி சத்யஜித், புதுவை சதுரங்க தலைவர் பக்தவச்சலம், செயலாளர் தேவகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவை முத்தியால்பேட்டையில் தமிழக மீனவர்களை சிறைப்பிடித்து துன்புறுத்தி வரும் இலங்கை கடலோர காவல் படையினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவை முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகில் நமது உரிமை கழகம் மற்றும் சோலை நகர் இளைஞர் கூட்டமைப்பு சார்பில் இந்திய கடல் எல்லையை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி 41 தமிழக மீனவர்களை கடத்தி சென்று அவர்களுக்கு உணவு வழங்காமல் பட்டினி போட்டு துன்புறுத்தி வரும் இலங்கை கடலோர காவல் படையினர் மீது மத்திய அரசும் மாநில அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வழக்கறிஞர் சோலைநாதன் தலைமையில் கூட்டமைப்பு ஆசை தம்பி, வளராமன், நமது உரிமை கழக வேலு, கருணாமூர்த்தி முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தலைவர் ராமலிங்கம் எழுச்சியுரையினையும் மற்றும் நிர்வாகிகள் கண்டன உரையாற்றினார்கள். போராட்டத்தில் திரளான இளைஞர்கள் பங்கேற்று கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவை கொம்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தேசிய பசுமை படை சார்பில் பதித்த விதைகளின் முளைத்த கன்றுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுவை கொம்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தேசிய பசுமை படை சார்பில் பதித்த விதைகளின் முளைத்த கன்றுகள் வழங்கும் விழா தலைமை ஆசிரியர் பாலபாஸ்கரன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் கல்வித்துறை மாநில பயிற்சி மைய சிறப்பு அலுவலர் டாக்டர் கிருஷ்ணன் பங்கேற்று
மரக்கன்றுகளை பல்வேறு பள்ளிகளுக்கு வழங்கி காடுகளின் அவசியத்தையும் மரக்கன்றுகளை பேணி காத்து அவை மரமாக வளர வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்தும் விளக்கினார். தொடர்ந்து ஈஷா கிரீன் ஹேண்ட்ஸ் ஒருங்கிணைப்பாளர் கேப்டன் பிரதாபன் கன்றுகள் நடுதலின் பயன்கள் பற்றி விளக்கி கூறினார். முன்னதாக தேசிய பசுமைப்படை பொறுப்பாசிரியர் பழனிசாமி வரவேற்று பேசிய விழாவின் நிறைவில் ஆசிரியை ரேவதி நன்றி கூறினார். விழாவில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டது. புதுவை முத்தியால்பேட்டை தனியார் திருமண மண்டபத்தில் கல்வித்துறை 2ஆம் வட்டத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுவை அரசு பள்ளி கல்வித்துறையின் 2ஆம் வட்டத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள், துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள், பால சேவிகாக்கள், நடத்துனர்கள் என 36 பேருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா முத்தியால்பேட்டை தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் மலரழகன் வரவேற்று பேசிய விழாவில் முதன்மை கல்வி அலுவலர் கலைச்செல்வன் தலைமையில் துணை ஆய்வாளர் ஹேமாவதி முன்னிலையில் சிறப்பு விருந்தினர்களாக கல்வித்துறை செயலர் ராகேஷ் சந்திரா, இயக்குனர் வல்லவன் ஆகியோர் பங்கேற்று நினைவு பரிசினை வழங்கி வாழ்த்தி பேசினர். நிறைவில் பாலசேவிகா ஜூலியானா பெர்னாண்டஸ் நன்றி கூறினார். புதுவை கல்வித்துறை அலுவலகத்தில் பாதுகாப்பு இல்லை என்று ஊழியர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை கல்வித்துறை இயக்குனர் அலுவலகத்தில் பியூனாக பணிபுரியும் வெங்கடேசன் என்பவர் பணியில் இருந்தபொழுது அங்கு வந்த திலாசுப்பேட்டை சரவணன் பார்வையாளர்கள் தங்குமிடத்தில் அமர்ந்து பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது வெங்கடேசன் நேரம் ஆகிவிட்டது, அலுவலகத்தை பூட்ட வேண்டும், வெளியே வாருங்கள் என கூறியதால் அப்பொழுது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தால் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். அப்பொழுது பணியில் இருந்தவர்கள் ஓடி வந்து மோதலை விலக்கி சமாதானம் செய்து காயமடைந்த வெங்கடேசனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் தலைமையிலான போலீசார் வெங்கடேசனை விசாரணைக்கு அழைத்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் இயக்குனர் வல்லவனிடம் முறையிட்டார். இதனிடையே இத்தகவலை அறிந்த கல்வித்துறை ஊழியர்கள் 100 பெண்கள் உள்பட 350க்கும் மேற்பட்டோர் ஊழியர்களுக்கு அலுவலகத்தில் பாதுகாப்பு இல்லை என்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சரவணன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோஷமிட்டனர். இதனால் அலுவலக பணிகள் யாவும் பாதிக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்களை அதிகாரிகள் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி மோதல் பிரச்சனையில் சுமூக தீர்வு காண நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இதனால் கல்வித்துறை வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை பாரதிய ஜனதா கட்சியினர் குஜராத் மாநிலத்தில் தொடர்ந்து 4வது முறையாக வெற்றி பெற்றதை பட்டாசு வெடித்து சிறப்பாக கொண்டாடினர். பாரதிய ஜனதா கட்சி குஜராத் மாநிலத்தில் தொடர்ந்து 4வது முறையாகவும் நரேந்திர மோடி தலைமையில் 3வது முறையாகவும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றியை புதுவை பாரதிய ஜனதா கட்சியினர் இந்திரா காந்தி சதுக்கம் அருகில் மாநில தலைவர் தாமோதர் தலைமையில் பட்டாசு வெடித்து உற்சாகமாக கொண்டாடினர் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் மற்றும் அணி நிர்வாகிகள் பங்கேற்று வெற்றியை இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். புதுவை அரியங்குப்பம் மார்க்கெட்டில் நடைபாதையை தாண்டி கடை வைத்திருந்த வியாபாரிகளை கடைகளை உடனடியாக அகற்றுமாறு கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். புதுவை அரியங்குப்பம் மார்க்கெட்டில் சிறு வியாபாரிகள் நடைபாதைகளில் கடைகள் வைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர். அவ்வாறு கடை வைத்திருப்பவர்கள் நடைபாதை எல்லைக்காக வரையப்பட்டுள்ள மஞ்சள் கோட்டினை தாண்டி சாலைகளில் கடைகளை அமைத்திருப்பதால் அது போக்குவரத்திற்கு இடையூறாகும், பாதசாரிகளுக்கு சிரமமாக இருப்பதாலும் அதனை அகற்றுமாறு கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் பலமுறை அறிவித்தும் அவர்கள் கடைகளை அகற்றாததால் நேரடியாக கடை வீதிக்கு வந்து கடைகளை 24 மணி நேரத்தில் அகற்றும்படியும் அவ்வாறு அகற்றாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் கடைகளால் பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்படா வண்ணம் கடைகளை அமைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டனர். வாடகை பிரச்சனையை தீர்க்க கோரி கேஸ் டேங்கர் லாரிகள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் புதுவையில் கேஸ் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. எண்ணெய் நிறுவனங்களான இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் போன்றவை எல்பிஜி லாரி உரிமையாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியபடி புதிய வாடகையை கொடுக்க வேண்டும், நிலுவையில் உள்ள வாடகையை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம், புதுவை உள்ளிட்ட 5 மாநிலங்களில் கேஸ் டேங்கர் லாரிகள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டன. இதனால் சிலிண்டர்களில் கேஸ் நிரப்பப்படாமல் லோடு ஏற்றாமல் லாரிகள் நிறுத்தப்பட்டன. அதுபோன்று புதுவை வில்லியனூர் உதயம்பட்டு இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அருகே லாரிகள் லோடு ஏற்றாமல் நிறுத்தப்பட்டுள்ளன.
இந்த லாரிகளின் வேலைநிறுத்த போராட்டத்தால் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை சுற்றுலா வளர்ச்சிக் கழக அலுவலகம் முன்பு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தை சேர்ந்த கேட்டரிங் ஊழியர் சங்கத்தினர், நீர் விளையாட்டு சங்கத்தினர் மற்றும் அலுவலக ஊழியர்கள் சங்கத்தினர் உப்பளம் கோலாஸ் நகரில் உள்ள சுற்றுலா வளர்ச்சிக் கழக அலுவலகம் எதிரே கேட்டரிங் சங்க தலைவர் விஜயராகவன் தலைமையில் நீர் விளையாட்டு சங்க செயலாளர் முகுந்தன், அலுவலக சங்க செயலாளர் வேலையன் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் 6 மாதமாக வழங்கப்படாத பஞ்சப்படியை உடனே வழங்க வேண்டும், 6வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி சம்பளத்தை உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து கடற்கரை சாலையில் உள்ள சுற்றுலா தலைவர் அலுவலகத்திற்கு சென்று தலைவர் வையாபுரி மணிகண்டனிடம் முறையிட்டனர். அவர் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்ததும் கலைந்து சென்றனர். புதுவை அடுத்த பூந்துறை கிராமத்தில் நடைபெற்ற சினிமா படப்பிடிப்பினை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். புதுவை அடுத்த பூந்துறை கிராமத்தில் 9 குரு என்ற பெயரில் உருவாகும் திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்றது. நடிகர் வினய் கதாநாயகனாகவும் நடிகை லட்சுமி ராய் கதாநாயகியாகவும் நடிக்கும் படத்தின் பாடல் காட்சிகள் வில்லியனூரை அடுத்த பெரம்பை கிராமத்தில் உள்ள செம்மண் பள்ளத்தாக்கில் படமாக்கப்பட்டது. 50 நடன கலைஞர்களை கொண்டு எடுக்கப்பட்ட பாடல் காட்சியினை அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். இதனையடுத்து புதுவை கடற்கரை பகுதியில் படப்பிடிப்பு நடக்க உள்ளதாக படத்தின் இயக்குநர் செல்வகுமார் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.